அவர் பிறந்ததே எங்களுக்கு தெரியும் ஐயா. எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருன்னு இல்லையா. கூடுதாயா அப்ப இருக்குது, கூடுதாயா அப்ப இருக்குது. சங்கரன்ற ப்ரொடக்ஷனு அவர் வந்து 7-8 வயசுல இருந்து அவர் வந்து படம் வேலை செஞ்சிருக்காரு. நல்ல கம்பெனி, எல்லா கம்பெனியுமே அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்து வேலை செஞ்சிருக்காரு. ஒரு கம்பெனில கூட அவர் தவறவே இல்ல. எல்லா கம்பெனிலயும் வேலை செஞ்சு உழைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் பட்டு எங்க எம்ஜிஆருக்கு அடுத்த எம்ஜிஆர் இவர்தான், வேற யாருமே இல்ல. அடுத்த எம்ஜிஆர் இவர்தான். அந்த எம்ஜிஆர் போல கூட போயிருக்குது, உயிர் இருக்குது, உயிர் கோடிக்கணக்கு ஜனத்துல இருக்குது, கோடிக்கணக்கு. வாழ்க வாழ்க வாழ்கவே, கேப்டன் புகழ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. எங்க கேப்டன் தாங்க எல்லாரும், படிப்புல இருந்து எல்லாமே எங்க கேப்டன் தான், எல்லாமே எங்களுக்கு கேப்டன் தான். ஏழை மக்களுக்கு உதவி செய்த கேப்டன், இளைஞர்கள் கொண்டு வந்தது கேப்டன், மக்கள் இளைஞத்தில் இடம் பிடித்த கேப்டன். வாழ்க வாழ்க கேப்டன். இமயம் சரிந்தது, எங்கள் இதயம் நொறுங்கியது, நாதியத்து கிடக்குது எங்கள் தமிழ் சாதி. இனி தலைவா எங்களுக்கு உன்னை விட்டால் வேறு யாரு நாதி, யாருக்காக எங்களுக்கு அனாதைகளாக அலைகிறோம். இனி உங்களை போல் ஒரு தலைவரை இந்த தமிழ்நாடு பார்க்குமா? இல்லை இனி ஒருவர் தான் உங்களை போல் பிறக்க முடியுமா? நாதியத்து போன எங்கள் தமிழ் ஜாதிக்கு, நாதியத்து போன எங்கள் ஏழை ஜாதிக்கு தலைவா மீண்டும் பிறந்து வா தலைவா, மீண்டும் பிறந்து வா.